நான் ஏன் அட்ஜஸ்ட் ஃபேனை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, கடந்த ஒரு வருஷமாக இந்த அட்ஜஸ்ட் ஃபேன் கெட்டு போய் கிடக்கு. இந்த மனுஷன்ட்ட சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப தலைவலி வந்துட்டு. சரி அந்த மிஷின் வாங்கிட்டு வருவார், கடைக்காரும் கஸ்டமர் இருந்தால் அவருக்கு மாட்டி விட்டுருவார். அது வேறு ஒன்றும் இல்லை, காயில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். காயில் எரிஞ்சு போச்சு. கிச்சனில் வந்து நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேல் ஃபேன் போட்டால் என்ன ஆகுது, நம்ம கேஸ் வந்து எதுவுமே வந்து எரியாது, எல்லாம் வந்து அதை பட்டுருவோம். அதனால் நான் சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு வெக்க இருக்குது. இன்றைக்கி பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், இன்றைக்கி பண்ணுறேன், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இனிமேல் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த அட்ஜஸ்ட் ஃபேன் மாட்டி விடுறது வரைக்கும் நான் சமையல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு ஒன்று காட்டுறேன். முந்தானத்து ஒன்று கெட்டு போச்சு, அதையும் பாருங்கள். வாங்க என் கூட. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூம் போவோம். இதில் என்ன கெட்டு போச்சுன்னு பாருங்கள். கூலர் ஓடுதா ஃப்ரெண்ட்ஸ், கூலர் ஓடுது, மோட்ரு ஓடுது. ஆனால் அந்த தண்ணி இழுத்து கொடுக்கும் பார்த்திங்களா, பம்பு, அது கெட்டு போச்சு. முந்தானத்தை சொன்னால் செஞ்சு வச்சுருக்கு, வாங்கி வச்சுருக்கு. கடையில் எக்ஸ்ட்ரா கொண்டாந்து வாங்கி வச்சுருக்கு. சின்ன சொல்கிறாரு, கஸ்டமருக்கு போட்டால் 10 ரூபா கிடைக்கும், நமக்கு எதுக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடுனாலுமே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இப்போ 2 நாளாக நாங்கள் பால்கனியில் படுக்கிறோம். எத்தனை நாள் பால்கனியில் படுக்க முடியும்னு சொல்லுங்கள். சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. பாய் முடையிற வீட்டில் வந்து பாய் இருக்காதான். அவர் வந்து இல்லை வியாபாரிகள் விற்றுருவாராம். ஏன் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஃபேனை போட்டிருக்கேன். கேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது கேஸ் தெரியாது. எப்படி உட்காந்துருக்காருங்க ஜம்முன்னு. இப்போ 2 நாள் நாங்கள் பால்கனியில் தான் படுக்கிறோம். இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஃபேன் ஓடுது, காற்று சூப்பராக அடிக்கும். ஏன்னா இதுக்கு லைன் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காரு. இந்த ஃபேன் போட்டானா உடனே லைட்டு ஸ்டார்ட் ஆகிடும், லைட் ஆஃப் பண்ண முடியாது. அப்படி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காரு. இன்னத்தை சொல்ல இவர்கிட்ட. நான் வேலையிலேருந்து வந்தோடனே குளிச்சுட்டு மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இப்போ நான் சமையல் பண்ணிவிட்டு என் மூஞ்சை காட்டு எப்படி அந்த அளவு அநியாயம் வீட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, என் புலம்புனது போதும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆம்ரஸும் சப்பாத்திக்கு காலையில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு பசஞ்சிட்டேன். நைட்டில் வந்து நேரம் கிடைக்காது. இவருக்கு வந்து ஆம்ரஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி ஆம்ரஸ் ரொம்ப பிடிக்கும். பூரியும் ஆம்ரஸும் நல்லா இருக்கும். ஆனால் இவருக்கு எண்ணெய் தகட்டும் பூரி வேண்டாம்னு சொல்லிட்டார். வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா இப்போது நான் எதுக்கு ஆம்ரஸ் அடிக்கடி பண்ணுறேன்னா, இப்போ வந்து நல்ல மாங்காய் சீசன் நடக்குது. எனக்கு இவ்வளோ மாங்காய் மாம்பழமே 40 ரூபா கிடச்சிது. 1.25 கிலோ இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து மழை ஸ்டார்ட் ஆகிட்டுனா நல்லா இனிப்பு வராது, நல்லா தேன் மாதிரி இனிப்பு. ஃப்ரெண்ட்ஸ்க்காக மாம்பழம் நல்லா சூப்பராக தொழிலாம் எடுத்து நல்லா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். இந்த கொட்டையை வந்து நம்ம தூர போடக்கூடாது, தூர போடணும். இப்படியே தூர போடக்கூடாது. இதை இப்போ நான் காட்டுறப்போ ஏன்னா ரொம்ப சதை இருக்குது பார்த்திங்களா. அப்படி கையில் எடுத்து இப்போ எனக்கு இவ்வளவும் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. இப்போ நான் இவ்வளவும் சாப்பிட்டு இருந்தாலும் வச்சுக்க சமையல் பண்ண முடியாது. நல்லா இனிப்பு. அப்புறம் சமையல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து இது அவ்வளவும் சப்பி வெறும் கொட்டையை மட்டும் தூர போட்டுருந்துச்சு. அதையெல்லாம் நல்லா இனிப்பு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, இதை நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். இது அப்புறமா நம்ம சாப்பிடுவோம். இதுக்கு இப்போது 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். இது பத்தாது, இருந்தாலும் அரைச்சிட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மாங்காய் பயங்கரமாக இருக்கு, அதான் சீனி குறைய போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஆம்ரஸ் ரெடி ஆகிட்டு இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் முக்கி சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாவே இருக்காது. தண்ணியாக இருந்தால் குடிக்கலாம், ஆனால் தொட்டு சாப்பிட முடியாது. வாங்கும் போது ஃப்ரீசரில் வைக்கலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு 10-15 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் நல்லா தூள் ஆயிரும். ஃப்ரிட்ஜு திறந்தோடனே ஃப்ரிட்ஜில் போய் உட்காந்துடும் போல் இருக்குது. அவ்வளோ சுகமாக இருக்குது. இப்போ நாங்கள் சப்பாத்தி பண்ணுறேன். சப்பாத்தி பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ வேறுக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆளை வச்சு தூக்கி போட்டு மிதிப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டில் மட்டும் இந்த கொடுமை அநியாயம் நடக்க உங்கள் வீட்டில் நடக்கா? இந்த மனுஷன் எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுறாரா? ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு கடை இல்லைன்னு வச்சுக்க நான் சொல்ல மாட்டேன். சரி பணம் கொடுத்து செலவு கொடுத்து செய்ய வேண்டாம், நம்ம கடை இருக்குது, நம்மளோட பொருள் இருக்குது, செய்கிறத இன்னும் சோம்பேறின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் இப்போ சப்பாத்தி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 8 சப்பாத்தி தான் பண்ணணும் இன்றைக்கி. எல்லாேருக்கும் ஆம்ரஸும் சப்பாத்தி தான். இது நம்ம சாமிக்கு 2 குட்டி சப்பாத்தி. சரிங்களா, 1 2 சாமிக்கு வச்சுட்டு, இல்லைன்னா எச்சி பண்ணிடுவார் இவர். எச்சின்னா ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்ருவார், இப்படி சாமிக்கு வைக்க முடியாது, அதுதான் எச்சின்னு சொன்னேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டில் நான்வெஜ் தவிர இன்னும் எது பண்ணாலும் நாங்கள் சாமிக்கு படைப்போம். அது பழக்கமே போச்சு. நான்வெஜ் மட்டும்தான் மடங்கிட்டு பாருங்கள். சப்பாத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு சப்பாத்தி மடங்கிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நேராக பண்ணுறேன். இவர் தான் என் பேச்சு கேட்க மாட்டேங்க, சப்பாத்தி என் பேச்சு கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சாமிக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க. சரிங்களா, என்ன பிள்ளைங்களா அவங்களெல்லாம் தனியாக விட்டு போய்ட்டுன்னு கோவம் வந்துட்டா. கோவப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 4 பக்கமே அமுக்குனா ஒரே சமமாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். அதுக்காக இந்த அமுக்குன்னு அமுக்கிறேன்.
இப்போ பாருங்கள் கழுவி 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 ஊற்றுனேன். கழுவி ஊற்றின பின்ன இப்போ கொஞ்சம் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள். ஏன்னா இது அவருக்கு படுக்கிறதுக்கு வேணும்ல, அவருக்கு ஏற்றது செஞ்சுப்பார். நமக்கு இந்த வேலையை செஞ்சு தர மாட்டேக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சப்பாத்தியும் ரெடி. அப்பா சுடுது. இது சூடு சப்பாத்தி, கூலான ஆம்ரஸ். ஆம்ரஸ் நல்லா ஜில்லுன்னு நைட்டாக ஒரு கூட கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தி பொடி பிடிச்சாச்சு. இந்த இடத்த உடனே க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ ஏன் உங்களுக்கு மூஞ்சை காட்டுறேன் இருங்க. தெரியுதா மூஞ்சி எப்படி இருக்குன்னு? அவ்வளோ வேர்வை. உங்களுக்கு இந்த நீங்கள் நினைக்கிறீங்க தண்ணி கூட ஊற்றினேன்னு. நான் அப்படிப்பட்டவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லவ என்னை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு எனக்கு வேர்வை அடிக்குது. உங்கள் வீட்டில் எனக்கு இல்லை சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக்கை நான் இங்கே முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு தாங்க. நான் இப்போ கொஞ்சம் லேசாக மூஞ்சடிக்க கழுவிட்டு வந்து தான் நாளை காலையிலைக்கு தான் அதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை. லவ் யூ. இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பிள்ளைங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ. லவ் யூ ஆல். பை பை. இப்போ வாங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம்.